நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முறை ஒரு இளைஞன் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டார், எனக்கு நிம்மதியே இல்லைங்க வாழ்க்கையில், சோகம் சந்தோஷமே எனக்கு நான் அனுபவிச்சு ரொம்ப நாளாச்சு, வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டமாவா வரும் ஒரு மனுஷனுக்கு, ஏதாச்சும் வழி சொல்லுங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார், அந்த தேட்டரில் சார்லி சாப்ளின் படம் ஓடுது, நீங்கள் டைம் கிடைச்சா அதை போய் பாருங்க, அந்த சார்லி சாப்ளின் நான் தாங்க அப்படின்றார் அவர். அப்போ உலகத்தையே சிரிக்க வச்ச மனுஷனுக்கு கூட சந்தோஷம் இல்லை, ஏன்னா அதை தன்னோட வச்சுக்கிட்டா. சார்லி சாப்ளின் அடிக்கடி சொல்வார், இல்லை மலையில் நனைகிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா என்னுடைய கண்ணீர் வந்து அப்போ தான் வெளி உலக மக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சோகத்தின் துக்கங்கள் வச்சுக்கிட்டு, அதே போல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் சிரிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு யாரும் எங்கள் வீட்டுக்கு செய்வனை வச்சுட்டாங்க. செய்வனை வச்சுட்டாங்க, நீ ஒரு தமிழ் வாத்தியார் கூப்பிட்டு அதை செயற்பாட்டு வினையாக மாற்றி விட்டு கழுதை முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கேன், சுடாட்டில் உட்காந்து வந்து வேகமாக கேட்டார், என்னையா என்னாச்சு, உன் வீட்டில் வந்து 1.5 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு ஒருத்தர் ஓடி இருக்கான், அவனை போய் பிடிக்காம தேவையில்லாமல் நடிச்சாம சுடாட்டில் வந்து உட்காந்துருக்கியா, ஏன் அப்படி போயிட்டு போறியா, எங்கே வரணும், எங்கே சுற்றி இங்கே தானே வரணும், கடைசி இங்கே தானே வரணும், அவனை நான் பிடிக்கிறேன், பணத்தை பிடிச்ச என்ன செய்ய போகிற, அதுக்குள்ள நீ பணமாக போனாலும் போயிடுவேன், ஒன்றும் முடியாது. ஏன்னா ஒரு சோகமாக உட்காந்தார் தலையில் முக்காடை போட்டு, என்ன நல்ல நாளமாக இப்படி உட்காந்துருக்க, என்ன உனக்கு அவனா அப்படி ஒரு சோதம், அதே உங்கள் அப்பா தான் உனக்கு 1.5 கோடி சொத்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அப்புறம் என்ன, எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளர்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுவேன்னு நினைக்கல, என்னப்பா என்னாச்சு, உயிர் எழுதிட்டு 1.5 கோடி சொத்து எழுதிட்டு கடைசியில் இதில் வரும் பெயர்கள் சொத்துக்கள் அனைத்தும் கற்பனைன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான், இப்போ நாங்கள் முடிச்சுட்டு கிடையா பெருசாமிடுறா நீ வேற நிவேத கிளப்பாரு. அப்புறம் ஒரு ஆள் கோவத்தோட கேட்டார், இந்த காலிங் பெல் ரிப்பேர் பார்க்குறவர் பார்த்துட்டார் பாதையில், எப்போ உன்னை காலிங் பெல் ரிப்பேர் பண்ணுறவர் தானே, உன்னை ஒரு வாரமாக வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்கல, காலிங் பெல் ரிப்பேராக போச்சு வந்து பார்த்து விடியான்னு சொன்னல, ஏன் வரல, சும்மா இருங்க, நானும் 3 நாளாக வந்து உங்கள் பெல்ல அழிங்க அமைக்க பார்த்தேன், நீங்கள் யாரும் கதவை திறக்கல அப்படின்ட்டான். அது ரிப்பேர் பார்க்க வர சொன்னதே காலிங் பெல் தான், அதவே பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடி இருந்திருக்கான் பாருங்க. இது சில நேரம் புரியாமல் நடக்கும் சில சம்பவங்கள். இந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அதாவது தங்கத்து தவிடு வாங்கின மாதிரி சில உண்மையான விஷயத்தை கொடுத்துட்டு அடுத்த விஷயம் கிடைக்காம கிடக்கும். ஒரு பெருமையாக சொல்லியிருக்கார், என்னங்க 2 மைனா 2 பேருமே, ஆமாங்க அளவு குழந்தைகளா இருக்காங்களே, ஒரே மாதிரி இருக்காங்களே, ஆமாங்க 2 ட்வின்ஸு, அப்படியா, இவனுக்கு என்ன வயசு அவனுக்கு என்ன வயசுன்னு இருக்கான். எப்படி வயசு வித்தியாசம். இந்த ஹாஸ்டலில் சில சம்பவம் நடக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் பழைய நினைவுகளை பார்க்குறக்கு ஹாஸ்டல் போவாங்க. போனார் ஒரு ஸ்டூடெண்ட், போய் பார்த்துட்டு அடடா அதே வார்டன், அப்படி போனேன் அங்கிட்டு உள்ள அதே சமையல்காரங்க, சின்ன அதே காந்தி போட்டா அண்ணன் உள்ளே போனால் ரூமுக்குள்ளே ஒரு வயசு பிள்ளை நின்றுருந்துருக்கு. இவங்க ஓடியாந்து, இல்லை இது என் தங்கச்சி, அதே பழைய பொய், ஏன்னா அவங்க இப்படியே தான் காலம்புற ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸ்கூலில் நடக்கும். ஒரு சொல்லியிருக்கார், கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு 5 சொல்லு அப்படின்னு. அப்படி பசங்க முழிச்சிருக்கான், என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்லுவாங்க, அதே சார் நான் சொல்லலை, நல்லா யோசிச்சு சொல்லு, அதுக்கு முழிச்சான், என்னப்பா சொல்லு அப்படின்னு, கடல் வாழ் உயிரினம் தெரியலையா அப்படின்னு, இல்லை சார் வாய்க்குள்ளேயே இருக்கு, பார்த்து முழுங்கிறாதப்பா, வணக்கம் சொல்லு முழுங்கிடும். இந்த கணக்கு வாத்தியாருக்குன்னு சில பாயிண்ட் வச்சிருப்பாங்க. கணக்கு வாத்தியார் வந்தார், தம்பிகளா 4 4 8, சரி சார் 8 8 16, அப்படின்னா 5886 9954 வகுத்தா என்ன வரும்னு அவன் அழுதுட்டான். பசங்க போங்க சார், சும்மா சின்ன கணக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டு பெரிய கணக்கு என்கிட்ட சொல்லி என்னை குழப்பி விடுறீங்களே, மறந்துடுவாங்க. அப்புறம் சுரேஷ் எந்திரி, ஹோம்ஒர்க் செஞ்சியா, இல்லை சார், என்னப்பா வீட்டு படம் செஞ்சா செய்யலை, நான் ஹாஸ்டல் பையன் சார், வந்து உட்கார். அப்படி மகாலட்சுமி எந்திரிமா, நீ ஹோம்ஒர்க் செஞ்சியாமா, செஞ்சேன் சார், காலையில் சாணி எடுத்து வீடு வாசல் பெருக்கி தண்ணி தொளிச்சு எல்லா வேலையும் செஞ்சேன், ஹோம்ஒர்க் அந்த ஹோம்ஒர்க் ஒன்று கட்ட, உட்காருமா உட்கார், உயிரை வாங்காதுங்க. சில விஷய நேரங்களில் ஒன்றும் புரியாது. ஒரு ஆள் வானத்தில் பறந்து சாகசம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் பாராசூட் கேட்டார் கடையில், பாராசூட் கொடுங்க நான் வானத்தில் பறக்கணும் அப்படின்னு ஒன்று எடுத்து கொடுத்தாரு. இது நல்லா விரியுமா அப்படின்னு, அப்படி விரியாட்டி கொண்டு வாங்க மாற்றி தாரையா பண்ணிருக்கான், விரியாட்டி அவன் அங்கேயே விழுந்து செத்து போயிடுவார்ல, மாற்றி கொடுத்து என்ன செய்யலாம். வெடி கடைக்கு போனார், பாம்பொடி, என்னங்க நீங்கள் கொடுத்த பாம்பொடி வெடிக்கவே மாட்டேங்குது, இது தண்ணி பாம்பு வெடி, ஈரமாத்தான் இருக்கும் வெடிக்காது. இன்னொருத்தர் வெடி வெடிக்கிறப்ப வித்தியாசம் வெடிப்பாங்க. தீபாவளி தெரு தொடங்கிடுச்சு, காலையில் வெள்ளை 8 மணிக்கு ஜம்முன்னு குளிச்சு வெடி அப்படி எடுத்து வச்சு அப்படி பொறுத்தினார், வெடிக்கலை. மறுபடியும் சளைக்காம மறுபடியும் வச்சினார், மறுபடியும் வெடிக்கலை. இப்படி ஒரு 6 7 தடவை வச்சு வெடிக்கலை. கடைக்காரர் நல்லா ஏமாத்திட்டானையா, 7 தடவை 10 வச்சு வெடிக்கலையா அப்படின்னு. சப்புன்னு ஒரு இருக்குங்க, அது மெழுகு வெடித்திடா வெடி அந்த அங்கே இருக்குவாரு, நீ அதே தெரியாமல் நீ என்ன வெடி வச்சு பழகிற. இந்த பூனை எதுக்கு பார்த்தா கெட்ட நேரம் சொல்லி போகாது, ஒரு வழி ஏற்றுக்கலாம். மியா மியா பூனைக்குட்டி பாட்டை கேட்டாலும் சில வெளியே போக மாட்டாங்க, குணமே சரி அவச குணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோஷத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. நைட்டு 1 மணிக்கு ஒரு ஆள்
பயங்கர டென்ஷன், கோபத்தில் தூக்கமே வரல. 1 மணி வரைக்கும் எந்திரிச்சு அப்படியே ரோட்டு வழியாக போனார். பார்த்தா ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் மட்டும் திறந்துருந்துச்சு. போய் பார்த்துட்டு சந்தோஷத்தோட, என்ன எனக்கு எப்போ பாரு தூக்கமே வரமாட்டேன், நிம்மதி இல்லை, மன குழப்பமாக இருக்கு, ஏதாச்சும் மருந்து இருக்கா அப்படின்னு இருக்கான். அது இல்லாமல் தான்டா கொங்காப்பாலே நான் கடையை திறந்து வச்சுட்டு 1 மணிக்கு உட்காந்துருக்கேன். நீ வந்து அதை வந்து ஏன்ட்டு கட்டிக்கிட்டு இருக்க? போ பெரிய கோணாப்பை பெற்ற கொங்காப்பை மாதிரி தேவையில்லாம பேசிட்டு போ எல்லாரும் பிரச்சனை போய். உண்மைதான். ஒரு வைத்தியர் என்ன செஞ்சார், ஒரு 15 பைத்தியங்களை கூட்டு வந்து பயங்கரமாக அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாரு பைத்தியம் தெளிகிறதுக்கு. 5 மாதம் கழிச்சு டெஸ்ட் வச்சார். பைத்தியங்கள்லாம் பைத்தியம் தெளிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நாற்காலில் உட்காந்து வச்சு சைக்கிள் ஓட்டுங்கடா அப்படின்ட்டார். அதில் எல்லாரும் அப்படி கிருன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் மட்டும் சுத்தாமல் உட்காந்தான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இவ்வளோலாம் வைத்தியம் பார்த்து ஒரே ஒருத்தன் வைத்தியத்தில் தேர்ந்து தெளிவாயிட்டானே அப்படின்னு சொல்லி, ஏப்பா நீ ஓட்டலையா அப்படின்ட்டார். நான் கொடைக்கானல் மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கேன், எதுக்கு வீணா பெடலை சுற்றுறதுக்கு அப்படின்னு இருக்கேன். அப்போ அதுவும் போச்சு அந்த மனுஷன். தொடர்ச்சி அவர் 2 நடிகர்கள் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. இவர் சொல்லியிருக்கார், இங்கே வரு, நான் செத்தது மாதிரி நடித்ததை பார்த்து என் குடும்பமே தேம்பி அழுதுச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக. அதுக்கு பக்கத்து வரு, இது என்ன பெரியது, நான் செத்தது மாதிரி நடித்ததை பார்த்துட்டு இன்சூரன்ஸ்காரங்க மனைவிக்கு வந்து 3 லட்சத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கார். அவர் விறுவிறு வந்துச்சு வீட்டுக்கு போயிட்டார். துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கு அவர் தான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பாரு, பாண்டவர்களுக்கு அவர் தான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பார். இப்போ எல்லாரும் வச்சுருக்காங்க, ஃபைனல் டெஸ்ட் வைக்கிறார், சோதனை. முதல்ல துரியோதனை கூப்பிட்டு, வில்ல பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டேன் சார். சரி, அந்த மரம் தெரியுதா அப்படின்றார். நல்லா தெரியுது. சரி, அதில் உள்ள கிளை தெரியுதா அப்படின்றார். கிளையும் கரெக்டாக தெரியுது. அதில் உள்ள பழம் தெரியுதா? தெரியுது. கிளி தெரியுதா? கிளி தெரியுது. ரைட், கிளி நல்லா தெரியுதுல? எல்லாம் தெரியுது சார். இப்போ அம்பை எய்து விடு அப்படின்னார். இழுத்து அப்படியே விட்டார். கிளி இங்கே இருக்கு, 1.5 கிலோமீட்டர் அங்கிட்டு போகுது ஒரு வில்லு. அர்ஜுனை கூப்பிட்டார், நீங்கள் வாங்க. மரம் தெரியுதா? தெரியலையே அப்படின்னு. இவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். ஆஹா, குருட்டு பேலா போனேன், மரமே தெரியல போல, எங்கே சுட போகிறேன் கிளி அப்படின்னு சந்தோஷம். கிளை தெரியுதா? அதுவும் தெரியலையே. என்னப்பா ரொம்ப சந்தோஷம். ஆஹா அப்படின்னு. பழம் தெரியுதா? அதுவும் தெரியல அப்படின்னு. கிளி தெரியுதா? கிளியும் தெரியல. அப்புறம் கிளி கழுத்து மட்டும் தான் தெரியுது. சரி, இழுத்து விடுங்க அப்படின்னார். அப்படி கிளி 2 செதறி விழுந்துச்சு. இதில் என்ன தெரியுதுன்னா, அவருடைய நோக்கம் ஃபுல்லாக மரத்தில் இல்லை, கிளை இல்லை, பழத்தில், அந்த கிளியின் கழுத்தில் தான் இருந்துச்சு. அது மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சி நோக்கம் வேற எதற்கும் நோக்கியும் இல்லை, மக்களை சிரிக்கி வைக்கிற ஒரே விஷயத்துல இருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட அற்புதமாக சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கருத்துக்கள் சொல்லியோ மக்களை திருத்த முடியாது. அவங்களுக்கு இந்த அவசர உலகத்தில் ஏதோ ஒரு சில நேரம் கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சாலே அதே எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஜோக் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேங்க அங்கிள். கேளுங்க. நம்ம கடல் தண்ணி குடிச்சா எப்படி இருக்குங்க அங்கிள்? நம்ம கடல் தண்ணி குடிச்சா உப்பு கரிக்கும். ஆனா உப்பே கரிக்காத ஒரு கடல் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. அதாங்க அங்கிள் கருங்கடல். அந்த கருங்கடல்ல ஏன் உப்பு கரிக்காம இருக்குன்னா, அதுல பெரிய நன்னீர் நதிகள் கிடக்கிறதுனால உப்பு கரிக்க மாட்டேங்குதாங்க அங்கிள். நல்ல விஷயம் சொன்னீங்க, சூப்பர். இப்ப ஜோக் சொல்லட்டுமாங்க அங்கிள்? சொல்லுங்க. நண்பருங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. நானும் என் காதலியும் அபிராமி தேட்டரில் வம்சம் படம் பார்க்கறதுக்காக டிக்கெட் கவுண்டரில் நின்றுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஓடி அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டாங்க. அச்சிச்சோ, அப்புறம் என்னாச்சு? அவங்களுக்கோ 2 டிக்கெட் வாங்கி கொடுக்க வேண்டியதா போச்சு. மாமியார் மருமக கிட்ட கோவமா கேட்குறாங்க, ஏன்டி என் போட்டோவை வாசல்ல மாட்டி வச்சிருக்க? நீங்க தானியத்து சொன்னீங்க வாசல்ல ஒரு திருஷ்டி படத்தை மாட்டி வைக்கணும். மனைவி கணவன் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்படி குடிச்சு குடிச்சு கெட்டு போறீங்க? அதுக்கு கணவன் சொல்றாரு, கவலையை மறைக்கத்தான். அப்படி என்னங்க உங்களுக்கு கவலை? இப்படி தினம் குடிச்சு குடிச்சு கெட்டு போயிடுறமேன்ற கவலை தான். அரண்மனையில் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. உங்களையும் அரசவை காவலாளி வேலையிலிருந்து நீக்கிட்டாங்க. அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? அரசபையில் மாமன்னர் வருகிறார் மாமன்னர் வருகிறார்னு சொல்லறதுக்கு பதிலாக மாமனார் வருகிறார் மாமனார் வருகிறார்னு தப்பா தொழிச்சிட்டேன். வியாபாரிங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. பந்து வந்துட்டாலே போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. ஏன்னா அப்படி சொல்றீங்க? அன்னைக்குத்தான் உங்களுக்கு மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படுமே. எங்க அத்தை மாமா கிட்ட சொன்னாங்க, ஏங்க உங்க அம்மா ஊர்லேருந்து வந்து 1 வாரம் தங்கறலாம் லெட்டர் போட்டிருக்காங்க. அதனால முறுக்கு அதிரசம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். பரவாயில்லையே, மாமியார் மேலே இவ்வளோ அன்பா
அட நீங்க வேற, உங்க அம்மா ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன். டாக்டர் கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, டாக்டர் என் மனைவி காலையில 8 மணிக்கு மயங்கி விழுந்துட்டா, இன்னும் மயக்கம் தெரியல, உடனே வாங்க டாக்டர். அதுக்கு டாக்டர் கேட்குறாரு, இப்போ மணி 2 ஆச்சு, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, உடனே வந்து சொல்ல வேண்டியது தானே. அது இல்லைங்க டாக்டர், அவ கீழே விழுந்ததை பார்த்து சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. டிராஃபிக் போலீஸ் கேட்குறாரு, ஏயா சைக்கிளை இப்படி தரிக்க ஓட்டிக்கிட்டு வரியே, எங்கேயாவது மோதனா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சார், அது உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனா பின்னாடி என்னை துரத்துக்கிட்டு வர சைக்கிளோட சொந்தக்காரங்களுக்கு தெரியலையே. நன்றி நன்றி நன்றி. எப்பா ஒரு சின்ன டைலாகை மனப்பாடம் பண்ணி அங்கே ஷூட்டிங்கில் பேசுகிறது இருக்க சிரமம் இருக்கு. ஸ்பான்டினியஸாக எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி அது வந்து எக்ஸ்பிரஷன் மாறாமல் எல்லாத்தையும் ரசிக்க வச்சிட்டியாப்பா நீங்கள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சூப்பர். உங்கள் டைரக்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னேன். ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நன்றிப்பா, நல்லா வருவேன். நன்றி நன்றி நன்றி. கோவையில் மிக பிரம்மாண்டமாக 100க்கும் மேற்பட்ட பன்முக திறமையாளர்கள் கலந்து கொண்டு நடத்திய அசந்து போவது யாரு சீசன் 2 அறிமுக விழா. பெரிய வெற்றி அடையும். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் கோவை மக்களே. ஐயோ, ஆரம்பமே அதத்தலா இருக்கேடா. ஒரு அழகான மேடை, நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்க போகுது. இது அசத்த போகுது யாரு? டாடி, எங்க டீச்சருக்கு மேக்ஸே தெரியல டாடி. அப்படியா? நிஜமாவாடா சொல்ற? ஆமா டாடி, நேத்து 2 2 4ன்னு சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு என்னடானா 3 1 4ன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 பசங்க பேசிக்கிட்டாங்க, எங்க கிளாஸ்ல யாராவது புது ட்ரெஸ் போட்டுன்னு வந்தா எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி தரணும். இது பரவாயில்லையே, எங்க கிளாஸ்ல யாராவது குளிச்சுட்டு வந்தாலே சாக்லேட் வாங்கி தரணும். ஹோட்டல்ல முதலாளி சொன்னாரு, யோ காசு இல்லாம டிஃபன் சாப்பிட்டால மாவரைக்க சொன்னா அங்க என்னையா கலட்டா? முதலாளி அவரு சினிமால கதை எழுதுறவராம், அரைச்ச மாவை தான் அரை பண்ணு ஒரே அடம் பிடிக்கிறாரு. ஒருத்தர் சொன்னாரு, சே எப்போ பார்த்தாலும் அந்த ஆளு 50 100ன்னு கேட்டு ஒரே தள்ள பண்றான். ஏங்க கேட்டா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படிங்க வாங்கல கடனை இல்லைன்னு சொல்றது? மாமனார் மருமகிட்ட சொன்னாரு, மாப்பிள்ள போன தீபாவளிக்கு மோதிரம் வேணும்னு கேட்டீங்க, இந்த தீபாவளிக்கு என்ன வேணும்? புதுசா ஒன்றும் வேணாம், அதே மோதிரத்தை சேட்டு கடையில இருந்து மீட்டு குத்துருங்க, அது போதும். உங்க பையன் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி காதல் கீதல்னு சுத்திக்கிட்டு இருந்தானே, எப்படி திருந்தனா? அது வேற ஒன்றும் இல்லை, நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன், அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வெயிலில் வெளியாடாத, மழையில் நனையாத, ஓடாத, குதிக்காத, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, டிவியில் கார்ட்டூன் பார்க்காத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிரிக்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. நீங்களும் சிரிங்க, அடுத்தவங்களும் சிரிக்க வைங்க. அதுக்கு தவறாமல் நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி நன்றி நன்றி.
வெல்டன் வெல்டன் சஞ்சய். மேடம், எங்கள் சஞ்சயோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சஞ்சய் சாக்லேட் தின்னுட்டு நல்லா விளையாடக்கூடிய வயசில் இவ்வளவு விஷயத்த மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே பக்கமாக ஒப்பிக்கிறியப்பா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கிரேட் ஆஃப் யூ. பெரியவங்களாலேயே இவ்வளோ வசனங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதுவும் இந்த டைமிங்கில் அந்த அர்த்தத்தை உள் வாங்கிட்டு அசத்திருக்கியே, இனி வளர்ந்தா எப்படியெல்லாம் எல்லாரையும் அசத்த போறியோ. மதன் பாபு சார் சொன்ன மாதிரி 2-3 பல்லு கூட உனக்கு இல்லை, காணாமல் போயிருக்கு. இந்த வயசுல இவ்வளோ அசத்திருக்க. வெரி குட், கிரேட் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன். அதாவது வாழ்க்கையில் பல்லு போனால் சொல்லு போச்சுமாங்க, உங்களுக்கு பல்லு மட்டும்தான் போச்சு, சொல்லு பர்ஃபெக்ட். சாதாரண எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த மந்திரம் சொல்லி இந்த சூழ்நிலாம் வைக்கிறாங்களே, அவங்களுக்கு முதல்ல பல்ல தட்டி விட்டுருவாங்களாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த மந்திர உச்சாடனம் அவங்களால பண்ண முடியாதுன்ட்டு. நீங்கள் இந்த பல்லு போயிருந்தா கூட உங்கள் நல்ல உள்ளம், உங்கள் அழகான சிரிப்பு முகம், உங்கள் டைமிங்க்கு சூப்பராக இருக்குது. உங்கள் டைமிங் நல்ல கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஆளாக போகிறீங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், நீங்கள் கமல் சார் அம்மாவும் நீங்கள் அப்பாவும் நீங்கள் பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசத்தல் டீம் வந்திருக்கா, அசரா